வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக எம்பியும் சென்னை மத்திய பிரதிநிதியுமான தயாநிதி மாறன், சன் குழுமத்தின் தலைவரும் தனது மூத்த சகோதரருமான கலாநிதி மாறனுக்கு சன் ஊடக சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டை மோசடியாக பெற்றதாக குற்றம் சாட்டி சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பியுள்ளார். 2003 நவம்பரில் கலாநிதி தனது தந்தை முரசொலி மாறனின் மரணத்திற்கு முன்னும் பின்னும் பங்குகளை சட்டவிரோதமாக தனக்கு மாற்றிக்கொண்டதாக இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. பங்கு பரிமாற்றம் குறித்து தயாநிதி கூறுகையில், இந்த குற்றச்சாட்டை நிறுவனத்தில் உள்ள உரிமையுள்ள வாரிசுகளின் பங்குகளை பறிக்கும் ஒரு குற்றச் செயலாகவும் அதன் பின்னர் பெறப்பட்ட வருவாயே குற்றத்தின் வருமானம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 10, 2025 தேதியிட்ட சட்ட அறிவிப்பு தயாநிதியின் வழக்கறிஞர் மூலம் அனுப்பப்பட்டது. கலாநிதி, அவரது மனைவி காவேரி மாறன் மற்றும் குழுவுடன் தொடர்புடைய 6 பேர் மீது அதன் நிறுவனச் செயலாளர் உட்பட குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சுறுத்துகிறது. தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம், இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மற்றும் அமலாக்க இயக்குநரகம் போன்ற அமலாக்க மற்றும் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு புகார்கள் வரக்கூடும் என்று தயாநிதி எச்சரித்துள்ளார். அவர்கள் மீது மோசடி, சதித்திட்டம் மற்றும் பங்குச் சந்தைகளுக்கு பொது தகவல்களை பொய்யாக்கியதாக குற்றம் சாட்டுகிறார். இது பண மோசடி மற்றும் நிதி தவறாக சித்தரித்தல் என்று அவர் கூறுகிறார். கலாநிதிக்கு 12 லட்சம் பங்குகளை சட்டவிரோதமாக ஒதுக்குவதற்கு முன்பு சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பங்குகளை செப்டம்பர் 15, 2003 அன்று அதன் நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று தயாநிதி கோருகிறார். முதல்வர் ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் மற்றும் முரசொலி மாறனின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தயாநிதி, அவரது தாயார் மல்லிகா மற்றும் அவரது சகோதரி அன்புக்கரசி ஆகியோர் உரிமையுள்ள பங்குதாரர்கள் என்று அவர் வலியுறுத்துகிறார். அவரை பொறுத்தவரை இந்த பங்குகள் முதலில் தயாளு மற்றும் மல்லிகா ஆகியோரால் சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் வைத்திருந்தன. இது இறுதியில் சன் குழுமமாக உருவானது. அறிவிப்பில், கலாநிதி ஆரம்பத்தில் சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்தார் என்றும் அவர்களின் தந்தையால் நிறுவனத்தில் பங்குகளை பெற ஒருபோதும் நோக்கம் கொள்ளப்படவில்லை என்றும் தயாநிதி வலியுறுத்துகிறார். இருப்பினும் செப்டம்பர் 15, 2003 அன்று கலாநிதி தனது பங்குகளின் சந்தை மதிப்பு சுமார் 3,500 கோடி ரூபாயாக இருந்தபோதிலும் ஒரே இரவில் 1.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை தனக்கு ஒதுக்கிக் கொண்டு பெரும்பான்மை பங்குதாரரானதாக கூறப்படுகிறது. தயாநிதி இதை முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த செயல் என்றும் அனைத்து பங்குதாரர்களின் ஒப்புதல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தயாளு அம்மாள் போன்ற குடும்ப பெரியவர்களை கூட ஏமாற்றும் நோக்கத்துடனும் இதை செய்ததாக கூறுகிறார். மேலும் கலாநிதி தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு பங்கு பரிமாற்றங்களை கையாண்டதாகவும், குறிப்பாக முரசொலி மாறனின் பேரிலிருந்து அவரது தாயார் மல்லிகாவுக்கு அவர் இறந்த 3 நாட்களுக்கு பிறகு தேவையான இறப்பு மற்றும் சட்டப்பூர்வ வாரிசுச் சான்றிதழ்களை பெறாமல் பங்குகளை மாற்றியதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. முரசொலியின் தாய் மற்றும் அவரது 3 குழந்தைகள் உட்பட அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளையும் அடையாளம் காணும் இந்த சான்றிதழ்கள் பிப்ரவரி 2004 மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது முந்தைய பரிவர்த்தனைகளின் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து மேலும் கேள்விகளை எழுப்புகிறது. சன் டிவி பொதுவில் வெளியான போது கலாநிதி ரெட் ஹெர்ரிங் பிராஸ்பெக்டஸில் தவறான தகவல்களை சமர்ப்பிப்பதன் மூலம் முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தினார் என்றும் தயாநிதி வாதிடுகிறார். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வாங்கிய பங்குகளுக்கு செலுத்தப்பட்ட விலைகளில் உள்ள வெளிப்படையான முரண்பாடுகளை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கையகப்படுத்தியதாக கூறப்படும் கலாநிதி மற்றும் காவேரி மாறன் பெற்ற அதிக சம்பளம் மற்றும் போனஸை விமர்சித்தார். 2024 அக்டோபரில் இந்த கவலைகளை எழுப்பிய போதிலும் கலாநிதி தெளிவற்ற பதிலை மட்டுமே அளித்தார். அதே நேரத்தில் ஒரு தீர்வின் ஒரு பகுதியாக அன்புக்கரசிக்கு 500 ரூபாய் கோடியை செலுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், இது சப்ஸ்கிரைப் செய்யவும். தினக்கதிர். நன்றி.